வரைக்கும் நீ நன்மை செய்தும் உன் பாவங்கள் இன்று தலை தூக்கினால் பரலோக கனவுகள் பாழாகுமே, உந்தன் பாடுகள் அனைத்துமே வீணாகுமே. பரலோக கனவுகள் பாழாகுமே, உந்தன் பாடுகள் அனைத்துமே வீணாகுமே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் வேகமாக வரப்போகிறார். காலம் நெருங்கிவிட்டது. தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே நேபுகாத்து ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார். யார் இந்த நேபுகாத்து ராஜா? வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்தில் யூத ஜனங்கள் பாவம் செய்தது நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது. எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் யோசியா என்கிற ராஜாவுடைய நாட்களில் இருந்து சுமார் 23 வருட காலம் அவர்களை மனம் திரும்பும்படியாக பல முறை எச்சரித்தும் இந்த ஜனங்கள் மனம் திரும்பாதபடி பாவம் செய்து தேவனுடைய கோப ஆக்கினிக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். அவர்கள் ஒரு நாள் நேபுகாத்து ராஜாவின் மூலமாக சிறைப்பிடிக்கப்படுவார்கள் என்றும் அங்கு 70 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின்படி யோயாக்கீமுடைய நாட்களிலே நேபுகாத்து ராஜாவுடைய படை வந்து யூத ஜனத்தை சிறைப்பிடித்தது. ஏறக்குறைய 3 முறை யூதர்களை சிறைப்பிடித்ததாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட அந்த நாட்களிலே நமக்கு தெரிந்ததான தானியேல், சாத்ராக், மேஷக், ஆபேத் நேர்கோ என்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் பாபிலோன் தேசத்திலே காணப்பட்டார்கள். அவர்கள் அங்கு இருந்ததான அந்த நாட்களிலே தான் நேபுகாத்து ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ராம் முழுவதும் அவர் தூங்கவில்லை. அதிகாலையில் எழுந்து தன் தேசத்தில் இருக்கக்கூடியதான சாஸ்திரிகளையும் அங்கே இருக்கக்கூடியதான ஞானிகளையும் அழைத்து அவரிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறார். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அந்த சொப்பனத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டேன். ஆனால் நீங்கள் அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தார். அப்போது அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் பயந்து அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல முடியாதபடி மிகவும் மரண பீதியில் அவர்கள் காணப்பட்டார்கள். காரணம், சொப்பனத்திற்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜோசியர்களையும் எல்லா ஞானிகளையும் கொலை செய்வதாக ராஜாவுடைய கட்டளை காணப்பட்டது. அப்போதுதான் தானியேல் என்கிறதான தீர்க்கதரிசி இந்த காரியத்தை அறிந்து அவர் ராஜாவிடத்தில் செல்கிறார். இந்த இடையில நடந்த நிகழ்வுகளை நீங்க 2ஆம் அதிகாரத்தில் படித்து பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியும். ராஜாவிடத்தில் செல்லுகிறார். ராஜாவிடத்தில் போய் அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் உரைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே தானியேல் சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லுகிறார். இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நன்றாக புரிந்து கொள்ள முடியும். தானியேல் ஒரு தேவனுடைய ஆவியை பெற்றதான ஒரு தீர்க்கதரிசி. வரும் காலங்களை குறித்தும் வரும் காரியங்களை குறித்தும் மிகவும் துல்லியமாக தெளிவாக தீர்க்க தரிசனம் உரைத்ததான ஒரு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியர். இன்றைய காலகட்டங்களிலே நாம் பார்க்கிற தீர்க்க தரிசனங்கள் போல் அல்ல. பெயர் சொல்லுகிறது, வண்டியுடைய நம்பர் சொல்லுகிறது, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுடைய கலர் சொல்லுகிறது, வீட்டில் எத்தனை ரூம் இருக்கிறது, வீட்டிலுடைய பின்புறத்தில் கிணறு இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லி யூகித்து சொல்லுகிறதான தீர்க்கதரிசிகளை தான் இந்த காலகட்டங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லைனா வருட பிறப்பில் மழை வரும், வெயில் அடிக்கும், புயல் வரும், யுத்தங்கள் வரும் என்று சொல்லி தெளிவற்ற தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை தான் இந்த காலகட்டங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் யாரையும் குற்றம் சொல்லவில்லை. மிகவும் தெளிவாக துல்லியமாக நாட்களை சரியாக கணித்து சொன்னதான ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த தானியேல் தீர்க்கதரிசி.
தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் பிற்காலங்களிலே நன்றாக வேத வசனத்தை மையமாக வைத்து கற்றுக்கொள்ளலாம். நன்றாக கவனியுங்கள். இந்த தானியேல் தீர்க்கதரிசியுடைய நாட்களிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகையை குறித்தும் அந்த வருகையை முன்னிட்டு இந்த உலகத்திலே என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய தெய்வம் நெபுகாத் ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்து தானியேல் தீர்க்கதரிசியை கொண்டு அந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்து எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமயமாக இருக்கிறது. நீங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், காலங்களை ஒப்பிட்டு பாருங்கள். இந்த வேத வசனமானது வெறும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் மாத்திரம் அல்ல. வாக்குத்தத்தங்கள் அடங்கின வேத புஸ்தகமாக இருந்தாலும் வேத புஸ்தகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து மிகவும் தெளிவாக துல்லியமாக நமக்கு அறிவிக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். காலம் நிறைவேறிவிட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் வேகமாய் வரப்போகிறார். நீங்களும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இப்போதும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், நாளைக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை அழைத்தது நாளைக்காக கவலைப்படும்படியாக அல்ல, கவலைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக அல்ல. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்தது இந்த உலகத்தில் நாம் கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. நீங்கள் சபையில் விசுவாசியாக இருக்கலாம், சபையிலே உடன் ஊழியராக இருக்கலாம், சபையிலே போதகராக இருந்தா, ஒருவேளை சபையிலே போதகராக கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை நீங்கள் நன்றாக கற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை குறித்ததான அந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் பரப்ப வேண்டும். இயேசு மிகவும் வேகமாய் வரப்போகிறார். நாம் இப்போது இருக்கிறதான அந்த நித்திரையை விட்டு நாம் எழும்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் வேகமாக வரப்போகிறார். வருகிற செய்தியிலே இதனுடைய தொடர்ந்துள்ள நிகழ்வுகளை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த 2ஆம் அதிகாரத்திலே நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாக உங்களிடத்திலே நான் சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த 2ஆம் அதிகாரத்திலே நெபுகாத் ராஜா கண்டது ஒரு சிலை. அந்த சிலையானது 5 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 5 வித்தியாசமான உலோகங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறதான ஒரு சிலை. நமக்கு நன்றாகவே தெரியும், ஒரு சிலை என்று சொன்னால் அது பொன்னினாலோ வெள்ளினாலோ இரும்பினாலோ மண்ணினாலோ மரத்தினாலோ மாத்திரம்தான் செய்வார்கள். இன்றைய காலகட்டங்களிலே அநேக சிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன், ரோபோக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், மெழுகுவத்தியிலே சிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி சிலைகளை பல நபர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நெபுகாத் ராஜா கண்டதான சிலையானது ஒரே உலகத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறதான ஒரு சிலை அல்ல. அந்த சிலையானது 5 வித்தியாசமான பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற சிலை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். முதலாவது, அதுடைய தலை பொன்னினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அதுடைய மார்பும் புயமும் வெள்ளியினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, அதனுடைய வயரும் தொடையும் வெண்கலத்தினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, அதுடைய கால்கள் இரும்பினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது, அதுடைய பாதமும் விரலும் இரும்பினாலும் களிமண்ணினாலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலையானது 5 உலோகங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதவசனத்தின்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்போது சம்பவிக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே நமக்கு தீர்க்க தரிசனமாக எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். சிலையானது இந்த உலகத்திலே தோன்ற போகிறதான முக்கியமான 5 சாம்ராஜ்யங்களை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த சாம்ராஜ்யத்திலே முதல் சாம்ராஜ்யம்தான் நெபுகாத் ராஜாவுடைய பாபிலோன் சாம்ராஜ்யமாக காணப்படுகிறது. இரண்டாவது சாம்ராஜ்யமானது இந்த உலகத்திலே தோன்றின மேதியர்கள் பெர்சியருடைய சாம்ராஜ்யமாக காணப்படுகிறது.
மூன்றாவது சாம்ராஜ்யம் நமக்கு நன்றாக தெரிந்த அலெக்சாண்டரா இருக்கக்கூடியதான கிரேக்க சாம்ராஜ்யமாக காணப்படுகிறது. சாம்ராஜ்யமானது ரோம் சாம்ராஜ்யமாக காணப்படுகிறது. 10 நாடுகள் ஒன்றாக இணைந்து இந்த உலகத்திலே ஒரு கூட்டமைப்பு அரசாங்கத்தை உருவாக்குவார்கள். அந்த சாம்ராஜ்யமாக காணப்படுகிறது. அது இன்றைய காலகட்டங்களிலே ஐரோப்பியா சாம்ராஜ்யம் என்று சொல்லி வேத அறிஞர்களாலும் வேத வல்லுநர்களாலும் கணிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற 5 சாம்ராஜ்யமும் மிகவும் முக்கியமான சாம்ராஜ்யங்கள். பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் மிகவும் முக்கியமான ஒரு சாம்ராஜ்யம். வேத வசனத்திலே அதை குறித்து மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல மேதியர்களை குறித்தும் பெர்சியர்களை குறித்தும் கிரேக்கர்களை குறித்தும் ரோமர்களை குறித்தும் மிகவும் துல்லியமாக தெளிவாக நம்முடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட முடிந்து விடவில்லை. கடைசி சாம்ராஜ்யமாக இருக்கக்கூடியதான 10 விரல் அந்த பாதம் என்று சொல்லுகிறது, இல்லைனா அந்த 10 விரல் என்று சொல்லுகிறது. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே தோன்றிருக்கிறதான ஐரோப்பியா சாம்ராஜ்யமாக காணப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். அந்த வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். நேபுகாத் ராஜாவுக்கு எதற்காக தேவன் இந்த சொப்பனத்தை கொடுத்தார்? எதற்காக தானியேல் தீர்க்கதரிசி கொண்டு இந்த தீர்க்க தரிசனத்தை விளக்கினார்? எதற்காக தேவன் வேதாகமத்திலே இந்த காரியத்தை எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தானியேல் தெளிவாக சொல்லுகிறார், இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தமானது சத்தியம் என்று சொல்லுகிறார். அதாவது இனிமேல் இந்த உலகத்திலே சம்பவிக்க போகிற காரியங்களை தான் ஆண்டவராகிய தெய்வம் நேபுகாத் ராஜா மூலமாக தீர்க்கதரிசியா இருக்கிற தானியேல் மூலமாக எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். பிரியமான ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அடுத்த செய்தியிலே இதனுடைய தொடர்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்க போகிறோம். மாரநாதா, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவ சமூகத்திலே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளுக்கு நாள் நம்முடைய பாவங்களை விட்டு நாம் மனம் திரும்புகிறவர்களாக, தேவ சமூகத்திலே அதிகமாய் கிட்டி சேர்கிறவர்களாக, தேவ சமூகத்திலே அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதோடு கூட முடிந்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள், உங்க கிராமத்தில் இருக்கிறவர்கள், உங்க பட்டணத்தில் இருக்கிறவர்கள், உங்க தேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக, அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அவர்கள் மனம் திரும்பும்படியாக உங்களால் முடிந்த வரையிலும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உபவாசத்தில் விழித்துருங்கள். தேசத்திற்காக கண்ணீர் விடுங்கள். தேசம் மனம் திரும்ப வேண்டும். இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஒரு கூட்ட ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் காணப்படுகிறார்கள். அந்த ஜனத்திற்காக வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார்கள் என்று சொன்னபோது ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜெபத்தை தேவ சமூகத்தில் நீங்க ஏறெடுங்க. ஆண்டவரே, இந்த தேசத்தை விடுவிக்கும்படியாக, இந்த ஜனத்தை விடுவிக்கும்படியாக, இந்த ஜனத்தை ரட்சிக்கும்படியாக எங்களை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே. நான் ஏதாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக ஒரு கூட்ட ஜனத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் இருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமே, நம்முடைய தேவைகள் அநேகமா இருக்கலாம், நம்முடைய காரியங்கள் பிரச்சனைகள் அநேகமா இருக்கலாம். அதெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமாக அதிலிருந்தெல்லாம் விடுதலையை தேவன் நமக்கு தருவார். நாம் கர்த்தருக்காக செயல்படுவோம், நாம் கர்த்தருக்காக பயன்படுவோம், நாம் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. அடுத்த செய்தியிலே நாம் சந்திக்கலாம். Praise the Lord.